அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து தஜ்ஜால் வருகையை பற்றி பார்ப்போம். தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை. நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தனது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 3057. தஜ்ஜாலின் அடையாளங்கள். ஒரு கண் ஊனமுற்றவராக இருப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. ஆனால் தஜ்ஜாலின் வலக்கண் சுருங்கிய திராட்சையை போன்று ஊனமற்றிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 3337. மாபெரும் பொய்யனாகிய ஒற்றை கண்ணை பற்றி எந்த நபியும் தனது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை. நிச்சயமாக தஜ்ஜால் ஒரு கண் ஊனமற்றவன். உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமற்றவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7131. தஜ்ஜாலின் கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 7131. எழுத தெரிந்த எழுத தெரியாத எல்லா மூமின்களுக்கும் படிக்கும் விதமாக தஜ்ஜாலின் கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 5223. ஊனமுற்ற கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான சதையை கட்டி ஒன்று தென்படும் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 5223. ஒரு கண் ஊனமற்றிருந்தாலும் ஊனமடையாத மற்றொரு கண் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போல் அமைந்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹமத் 20220. பிறகு அவன் சிறந்த நிறமுடையவனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 3441. அவன் அதிக வெண்மை நிறமுடையவனாக இருப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹமத் 2707. பிறகு அவன் திடகாத்திரமான உடல் அமைப்புடன் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3441. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.